ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகேசன். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம ஒரு சிவிலியன் ஜாப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்பவே லோ குவாலிஃபிகேஷனில் இதுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு 2000க்கு மேற்பட்ட வேகன்சி வந்து அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த ஒரு வீடியோவை மேக் பண்ணியிருப்போம். இந்த மாதிரியான வீடியோக்களை நம்ம போட்டது கிடையாது. நம்ம யூனிஃபார்ம் சர்வீஸ் பற்றின வீடியோ தான் நம்ம போட்டுக்கிருக்கோம். இனிவரும் காலங்களில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேறு ஒரு சேனலை ஓப்பன் பண்ணி அதில் சிவிலியன் சம்மந்தப்பட்ட வீடியோஸை அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2024க்கான ஒரு நோட்டிஃபிகேஷனாக. இது எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா 28/4/2024 தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த ஒரு ஜாப்பை பொறுத்த வரைக்கும் இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு ஜாப் தான். அதே மாதிரி ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு தான் இது. இதில் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2329 ப்ளஸ் வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பாலிப், ஜூனியர் பாலிப், சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், டிரைவர், காப்பிஸ்ட் அட்டெண்டர், காப்பீஸ் அசிஸ்டண்ட், ஒர்க்கர், கார்டனர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், மசாலாஜி, ஸ்வீப்பர், வாட்டர்மேன், மசாலாஜி, இந்த மாதிரியான நிறைய விதமான போஸ்ட் வந்து அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, சேலரி என்ன அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் டைப், அதாவது OMR மெத்தடில் தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட் அண்டு வைவா இருக்கும். இதான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. இதுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய தமிழ்நாட்டிலே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங் டேட், இதுக்கான அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 28/4/2024 இதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 27/5/2024 வரைக்கும் இந்த ஒரு அப்ளிகேஷன் கரண்ட்டில் ஓப்பனில் இருக்கும். அதே மாதிரி இதுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் https://www.mh.dn.government.in இந்த ஒரு வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்டே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அதில் ஹாய் அட்மின் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் என்ன ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்றத நாங்கள் சென்ட் பண்ணுவோம். நீங்கள் கரெக்டாக சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக விண்ணப்பிச்சு நாங்கள் அதுக்கான பிடிஎஃபை சென்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் வைஸான வேகன்சி என்ன அப்படின்றத பார்த்துடலாம். முதலாவதாக பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமினர், இதில் வந்து 60 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ரீடர், இதில் வந்து 11 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சீனியர் பாலிப், இதில் வந்து 100 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் பாலிப், ப்ராசஸ் சர்வர், இதில் வந்து 242 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராசஸ் ரைட்டர், இதில் வந்து 1 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், இதில் 53 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக டிரைவர், இதில் வந்து 27 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா காப்பிஸ்ட் அட்டெண்டர், இதில் வந்து 16 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், இதுலேருந்து 638 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கிளீனன்ஸ் ஒர்க்கர், இதில் வந்து 202 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து கார்டனர், இது வந்து 12 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வாட்ச்மேன் அண்ட் நைட் வாட்ச்மேன்லேருந்து 459 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நைட் வாட்ச்மேன் மசாலாஜிலேருந்து 85 போஸ்ட்டும், வாட்ச்மேன் மசாலாஜிலேருந்து 18 போஸ்ட்டும், ஸ்வீப்பர் மசாலாஜிலேருந்து 1 போஸ்ட்டும், வாட்டர்மேன் வாட்டர் உமன்லேருந்து 2 போஸ்ட்டும், மசாலாஜிலேருந்து 402 போஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சேலரியை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பாலிப், டிரைவர், இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே பார்த்திங்க அப்படின்னா 19,500 71,900 வரைக்கும் பே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் பாலிப் ப்ராசஸ் சர்வர், இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 19,000 69,900 வரைக்கும் பே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ரைட்டர் அண்டு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், இந்த 2 போஸ்ட்டுமே பார்த்திங்க அப்படின்னா 16,600 60,800 வரைக்கும் பே பண்ணுவாங்க. காப்பிஸ்ட் அட்டெண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், கிளீன்லெஸ் ஒர்க்கர், கார்டனர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், மசாலாஜி, இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே பார்த்திங்க அப்படின்னா 15,700 58,100 வரைக்கும் பே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வாட்ச்மேன் மசாலாஜி, ஸ்வீப்பர் மசாலாஜி, வாட்டர்மேன், வாட்டர் உமன், மசாலாஜி, இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே பார்த்திங்க அப்படின்னா 15,700 58,100 வரைக்கும் பே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினர் அண்ட் ரீடருக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சீனியர் பாலிப், ஜூனியர் பாலிப், இந்த 2 போஸ்ட்டுக்குமே நீங்கள் மெட்ரிகுலேஷன் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள்.
ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இதுக்குமே நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் இதுக்கு எலிஜிபிள். தாராளமாக உங்களால் விண்ணப்பிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர். இதுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 8th பாஸ் பண்ணியிருக்கணும். 8th பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸை நீங்கள் வச்சுருக்கணும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அட்டெண்டர். இதுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி இதுக்கான ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பைசைக்கிள் வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். இதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 8th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பைசைக்கிள் வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா க்ளீன்லெஸ் ஒர்க்கர். இதுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே இதுக்கு எலிஜிபிள் தான். அடுத்து கார்டனர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் இந்த மாதிரியான போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே இதுக்கு எலிஜிபிள். வாட்ச்மேன் மசாலாஜி, ஸ்விப்பர் மசாலாஜி, வாட்டர்மேன், வாட்டர் உமன், மசாலாஜி இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். தாராளமாக விண்ணப்பித்து ட்ரை பண்ண முடியும். இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 37 வயதுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் விண்ணப்பித்து ட்ரை பண்ணுங்கள். இது போன்ற தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.